அனைவருக்கும் வணக்கம். நான் இனம் விலகல் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வசுந்தரி பேசுகிறேன். மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைவர் அடங்க மாட்டேங்காரு. இன்னும் அவருக்கு அடங்க வரல. அவர் திரும்பவும் வெள்ளக்காலத்தில் எனக்கு மோட்டிவா ஒருத்தனை வளர்த்து விட்டு இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இவர் இப்போ வரைக்கும் போன வாரம் இந்த தேதி வரைக்கும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோன் பண்ணி ஒன்றையும் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெள்ளக்காலில் உள்ள ஓட்டை கலைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அவன் செய்தான். இதுக்கு மாவட்ட செயலாளர் என் மேலே உள்ள கடுப்பில் மோட்டியில் பண்ணிக்கிட்டு அலையுதாரு. இனிமேல் நான் அப்படி ஒன்று மாவட்ட செயலாளர் தான் சொல்லி இவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா தென்காசி பொதுக்கூட்டத்தில் நீங்கள் எப்படி தமிழ்ச்செல்வி போஸை வச்சு மைக்கை பிடுங்க வச்சீங்களோ அதே மாதிரி மாவட்ட செயலாளர் எந்த மேடையில் நிற்கிறாரோ அங்கே நான் மைக்கை பிடுங்க வேண்டியது இருக்கும். ஒரு பொம்பளைன்னு பார்க்காம திரும்ப திரும்ப நீர் இப்போ அதை சொல்ல போனால் எனக்கு நான் கனிமொழி அம்மா எம்பி கனிமொழி நான் கீச்சின கூட அந்த அம்மா தாண்டாது, என் கையில் தான் இருக்குன்னு மாவட்ட செயலாளர் சொல்லுதாரு. தயவு செய்து கொஞ்சமாவது அடங்க சொல்லுங்க, இல்லது அடக்க வேண்டியது இருக்கும். அவர் பணம் பதவி எல்லாம் அவர் வீட்டுக்குள்ள, அதே ஈக்குவல் நாங்களும் பதவியில் இருக்கவங்க தான். ஒரே கட்சிக்குள்ள எதிர்கட்சிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரே கட்சிக்குள்ள இவர் கூப்பிட்டு பேசி முடிச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாம மேலிடத்துல இருந்தும் என்கிட்ட ஃபோன் பண்ணத மாதிரி நடிக்காங்க. அவளால் என்ன செய்ய முடியும்னு நினைக்காங்க. தயவு செய்து நான் சொல்லுவேன், நானும் பொதுக்கூட்டத்தில் மேடையில் பேசையில் போய் மைக்கை பிடுங்க வேண்டியது வந்துடும். இதை உடனே தட்டி கேளுங்க. இவர் என்ன பண்ணுதாரு, நான் எதுக்காக இதை போடுதேன்னு கூட இவ என்ன செஞ்சிருவான்னு இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் இல்லை, வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு முடிவு வரும். தேவையில்லாமல் இனிமேல் பண்ணுனா உமக்கு மரியாதை கட்டு போகும். மாவட்ட செயலாளருக்கு எதுக்கு நீர் என்ன எதிர்த்து பண்ணுதவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணி நீர் வளர்த்து விட்டுங்க? அந்த கட்சியில் என்னத்தை செஞ்சிருவேரு? வெள்ளக்காலில் நீர் என்ன பண்ணிடுவேரு? இது வரைக்கும் இல்லாததா இப்போ நீர் வந்த பிறகு தானே இவ்வளோ பிரச்சனை வருது. உமக்கு எனக்கு என்ன குடும்ப தகராறா, இல்லது உம்ம வீட்டில் நான் சம்மந்தங்களுக்கு பேச வந்தானா? என்ன பிரச்சனை உமக்கு எனக்கும்? தேவையில்லாததை பண்ணாதரும். இதோட வச்சுக்கு வரோம். கட்டாயம் நான் அதை செய்வேன். நீங்களாவது கூட்டம் சேர்த்து ஆளை கூட்டிகிட்டு சங்கரங்கோயில் மேலே நீலிதநல்லூர் அங்கே எங்கேயும் கூட்டிக்கிட்டு ஆளை கூட்டியாந்து விட்டு ஒரு பொம்பளை வச்சு பிடுங்கினையா, அவளும் பிடுங்கின மாதிரி போயிட்டா. அது மாதிரி நீர் பெயராதரும். குடும்பத்தை பாரும். எனக்கிட்ட மோதாதரும் தேவையில்லாமல். உம்ம மாதிரி இப்போ ஒரு பொம்பளை கேஸ் ஓடுது ஒருத்தி, அது மாதிரி எனக்கிட்ட பண்ணாதரும் நல்லா இல்லை. தலைவரை வணக்கம். நீங்கள் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டீங்க. தலைவரை, ஊருக்குள்ளே நான் அரசியல் பண்ணுதேன். உங்களுக்கும் எனக்கும் பர்சனலாக எந்த சண்டையும் பகையும் கிடையாது. நான் ஒருத்தனுக்கு சப்போர்ட்டுக்கு உங்கள்கிட்ட நான் எதுக்கும் வரல. ஒருத்தனுக்கு சப்போர்ட்டுக்கு எங்கள் பஞ்சாயத்து கிளார்க்குக்கு வந்தேன். அவன் 7 வருஷமாக திருடுனது உண்மை தான், அவங்க போட்ட பெனால்ட்டியும் உண்மை தான். ஆனால் நான் சப்போர்ட் பண்ணி கிளார்க்கு நம்ம கட்சிக்காரங்கன்னு உங்கள்கிட்ட தேவைக்கு கேட்டு வந்தது உண்மை தான். அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து விஷயமா எதிர்த்தரப்பில் எனக்கு எதிராக உள்ளவன் ஒரு அதிமுககாரனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் ஜேசிபியை கொண்டாந்து விட்டு ஊருக்குள்ளே உடைச்சதுனால அவனுக்கு எனக்கும் பிரச்சனையாகி என் கையை விரல ஒடிச்சு விட்டான். நான் ஆஸ்பத்திரியில் 12 நாள் அட்மிஷன் ஆகி அங்கே இருந்தேன். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. எங்கள் அக்கா தங்கச்சி யாருக்கனவே ஒருத்தி ஓபிஎஸ் அணியில் இருக்கா, ஒருத்தி ஹை லெவலில் இருக்காங்க சங்கரங்கோயிலில், சுவர்ணான்னு உங்களுக்கு தெரியும். அது அரசியலில் இருக்குது, நடக்கலை. எல்லாவளும் ஒரு லெவலுக்கு மேலே அமைச்சர் லெவலுக்கு அவ்வளோட்ட கெப்பாசிட்டியெல்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு கார் வாங்கியிருப்போம், வச்சுருப்போம். நாங்கள் பாரம்பரியமாக நான் கார் வச்சுருந்துருக்கேன், இருந்திருக்கேன். எங்கள் அக்கா தங்கச்சி அப்படி அந்த லெவலில் தான் இருக்கா. என் தங்கச்சி தான் பெட்டிஷனை கொடுத்து எல்லா பக்கமும் அனுப்புனது. இந்த பெட்டிஷன் கொடுத்தது உங்ககிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு மிஞ்சி கொடுக்கல. நீங்கள் அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு என் ஊருக்குள்ளே ஒருத்தனை நீங்கள்